சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆறும் திகழ் கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் கண்ணுற்றதே. சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆறும் திகழ் கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் கண்ணுற்றதே. அது எப்படி அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கலா பாக்குறது தான் தீட்சை மூலமாக, குரு மூலமாக. இனி பிராக்டிக்கல் வரணும். அப்ப எப்படி செயல்படணும், எப்படி தவம் செய்யணும், எப்படி அந்த ஒளியை பெருக்கணும், அதுக்கு தான் குரு தீட்சை. தீட்சை பெறாம யாரும் தவம் செய்ய முடியாது.